கடகம். கடகராசிக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க. அப்படி ஒன்றும் பெரிய அஷ்டமச்சனியுடைய தாக்கங்கள் தெரியாத ஒரு நல்ல வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், உங்களுடைய ராசிநாதன். 4, 5, 6ஆம் இடங்களில் இருப்பார். இந்த 4, 5, 6ஆம் இடங்களில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலையும் ஒரு குருவின் பார்வை பெரும்பாலான நாட்கள் ஒரு பௌர்ணமி அமைப்பில் இருக்குது. பொதுவாகவே சந்திரன் 6, 10, 11, 7, 1 ஆகிய இடங்களில் இருக்கும்போது நல்ல பலன்களை செய்வார். இந்த வாரம் பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனால் பூச நட்சத்திரக்காரங்க, ஆயுள நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அஷ்டமச்சனியின் தாக்கத்தின் காரணமாக வாழ்வா சாவா என்கின்ற அமைப்புகள்லாம் இருக்கிறீங்க. போன வருஷம் பூச நட்சத்திரம் இந்த பாருங்க, ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா பூச நட்சத்திரமாக ஜாதகம் பார்க்க வந்துகிட்டு இருந்தது. இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரமாக ஜாதகம் பார்க்க வந்துகிட்டு இருக்கு. அஷ்டமச்சனியின் தாக்கத்தில் எல்லாருமே கொஞ்சம் ஒரு தலைகீழ் மாற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்புகள் உண்டுங்க. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்க, லாபத்தில் குரு இருக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அடிக்கடி அலைஞ்சு கொண்டு இருக்கின்ற வேலையை பார்க்குறவங்க, ஓடிக்கிட்டே இருக்கிற 2 வீலரில் ஒரு டெலிவரி பண்ணுறது, 2 வீலர் சம்மந்தப்பட்டது, கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, லாரி, கார், பஸ் இந்த மாதிரியான இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய துறைகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த முறை மிகச்சிறந்த நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்கிறது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கூட அப்படி ஒன்றும் சோதனைகள் இல்லாத நல்ல வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கும். நான் ஆரம்பத்திலே இந்த ராசி பலனுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகள் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமையும். ஏன்னா பௌர்ணமி யோகத்தில் அதி உயர் நிலையில் சந்திரன் போய்கொண்டிருக்கிறார். ஆணி மூலம் என்கின்ற அற்புதமான பௌர்ணமியை நோக்கி இந்த வாரம் நகர்கிறார். பெரும்பாலும் ஒரு 5-6 நாட்கள், ஒரு 5-6 நாட்கள் மட்டும் 5-6 நாட்கள் கடுமையான அமைப்பில் குருவோட பார்வையிலே இருக்கிறார். ஆகவே கடகராசிக்காரர்கள், அதிலும் குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்கள் போன வருஷம் ஃபுல்லாக தலைகீழாக கடுமையான மன அழுத்தம், எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, நெருங்கிய உறவினர் இழப்பு என்பது போன்ற அத்தனை அமைப்புகளையும் கண்டிப்பாக பாதித்து கொண்டிருந்த எல்லா நிலைமைகளையும் இப்போது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாறி வருகிறது. எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. இந்த வாரம் 6ஆம் இடத்தில் இருக்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை அப்படியே ஒரு நீர்த்து வைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் கொடுக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். ஒவ்வொரு வாரமும் பலன்கள் ஏற்ற இறக்கமாகத்தான் அமையும். ஆனால் இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் ஒரு 4 நாள் இருக்கிறதும், தானே ஒளிச்சந்திரனாக ஒரு நீச்சமடைந்தாலும் கூட 5ஆம் இடத்துல ஒரு நீச்சமடைவார். நீச்சமடைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். கூடவே ஒரு இந்த தன்மையில் இருக்கிறார். எதில் இருக்கிறாரு? ஒளித்தன்மையில் பௌர்ணமியை நோக்கி பக்கத்தில் இருக்கிறார். ஆணி மூலம் என்கின்ற மூல நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆக கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமே இல்லை, கவலைப்படாதீங்க. கஷ்டங்கள் அதுக்காக ஒரே வாரத்தில் எல்லாம் தீர்ந்துருமா? கண்டிப்பாக தீராது. படிப்படியாக தீர்வதற்கான ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். நல்லா இருப்பீங்க கடகராசிக்காரங்க எல்லாரும்.